கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னை உருவாக்கின ஏசிய போன்ற ஜி சுந்தரமையாவுக்கு என் நன்றியும், என்னை ஆதரித்த பாஸ்டர் சாம்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வேத வார்த்தை இன்னைக்கு எரேமியா 12வது அதிகாரம் எடுப்போம். எரேமியா 12வது அதிகாரம். ஹல்லேலூயா. எரேமியா 12 சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். கர்த்தாவே உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரு நீதி உள்ளராம ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகிக்கிறது என்ன. பாருங்க. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கிறது. சிறு நானும் இதை நினைப்பேன். அநேக எல்லாரும் யோசனை பண்றாங்க, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களா, ஏன் நம்ம நல்லா இல்லை, நம்மளும் தேவனை வணங்குறோம் இல்லையா, நம்மளும் தேவனை ஸ்தோத்திரம் துதி பாடுறோம், சர்ச்சுக்கு போடுறோம், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. மற்றவங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியம்? கர்த்தா உம்மோடு நான் வயக்காட போனால் தேவரு நீதி உள்ளவர் ஆரம்ப. ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர் சொல்றாரு. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? ஆகாதவங்க வழி சொன்னாக்கா தேவனை பின்பற்றாதவங்க வழி வாய்க்குது, துர்மார்க்குடைய வழிகள் வாய்க்குது, அநியாயம் செய்யறவங்க சுகித்திருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய வேத வார்த்தைங்க நிறைய இருக்கு. துரோகம் பண்றவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. கொரிந்தியர் சொல்லப்பட்ட போல அந்த நாளில் அக்னியால் சோதிக்கப்படும் போது அவர் எதனால தன் வீடை கட்டினான்னு சொல்லி தெரியும் சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு. நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசில் இது வாசிக்கிற நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா நான் வீடும் வாங்கலை, பணமும் சேர்த்து வைக்கல. ஏன்னு சொன்னாக்க எனக்கு சத்தியம் தெரியாது. எல்லாரும் நம்புவேன், எல்லாரும் விசுவாசிப்பேன். ஏன்னு சொன்னாக்கா சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். அதனால நான் யாரையும் குறை சொல்ல. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுறது, ஆண்டவரே நானும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அவர் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அதுக்காக கற்றுக்க நன்றி சொல்றேன். ஆகாதவர்களை வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன. ஆகாதவர் வழி துரோகம் செய்வது சுகித்திருக்காங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியம் வெளிப்படையா பேச முடியாது, அது கருத்துக்கு மகிமையா இருக்காது. இப்போ சில பேர் துரோகம் பண்றாங்க, கிறிஸ்துக்குள்ள துரோகம் பண்றாங்க. சில பேர் ஆகாத வழியில போறாங்க, கிறிஸ்துக்குள்ள ஆகாத வழியில போறாங்க. அதெல்லாம் நம்ம வெளியில சொன்னாக்கா தேவனாகவும் மகிமைப்படாது. அதனால அதை மறைத்து தேவனுக்கு மகிமைப்படிமையா பேசும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. ஆகாதவங்க வாய்க்கிறது என்ன கேள்விக்குறி, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருப்பது என்ன சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த எரேமியா 12:2 நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் உள்ளிருந்தவர்களுக்கே தூரமாய் இருக்கிறேன். அந்த உள்ளில் இருந்த நம்ம உள்ளத்துல வரமாட்டார். வாயில ஒன்னா இருக்கலாம், கர்த்தர் உள்ளத்துல வரமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒத்த வார்த்தை அதிகமா இருந்தா கூட நான் சுருக்கமா பேச ஆசைப்படுறேன். மல்கியால பார்க்கலாம். மல்கியா 4வது அதிகாரம். ஆயிரத்தி 106. மல்கியா அதிகாரம் 4வது அதிகாரத்தில்
13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்குது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். நம்ம பேசுறது இருக்கட்டும், ஊழியக்காரங்க கூட பேசுறாங்க, கடினமா பேசுறாங்க. தேவனுக்கு விசுவாசம் விரோதமா காரியங்கள் பேசுறாங்க. சுவிசேஷத்துக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. பவுல் சொல்றாரு, நான் ஞானஸ்தானம் கொடுக்க வரல, சுவிசேஷம் சொல்லதான் வந்தேன்னு சொன்னாரு. 1 கொரிந்தியர்ல நீங்க படிங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னார். எல்லாம் இயேசு கிடையாது, எல்லாம் இயேசுவை பிரசங்க சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு, நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒருத்தர் இருக்காரு. அது நினைச்சுங்க, குட்டி இயேசு, பெரிய இயேசு, நடு இயேசு அப்படியெல்லாம் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் உண்மையான இயேசு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின கடினமான பேச்சு கடினமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்றார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா. அவர் சொல்றாரு, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளை கை கொள்வதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? கேள்விக்குறி. என்ன பிரயோஜனம்? தனக்கு நானே சில பேர் பேசிக்குவாங்க தெரியுமா? தங்களுக்கு துன்பம் வரும்போது, தங்களுக்கு அசகாயம் வரும்போது, தங்களுக்கு ஒரு பிரச்சனை தங்களே பேசிக்குவாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளை கொள்வதனாலும் சேனையில் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடப்பதனால என்ன பிரயோஜனம்? இப்போது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். அகங்காரிகள் சொன்னாக்கா கத்தோடி, நான் ஏற்கனவே சொன்ன, முறிந்த ஆவியை யாராலும் கட்ட முடியாது. நீ பெரிய ஆலயம் கட்டலாம். நான் பழைய பழைய சரித்திரங்கள் நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல எல்லாம். ஃபாரின்ல இருக்க பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் முஸ்லீம் கண்ட்ரில மாத்திட்டாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் வியாபார ஸ்தலமா மாறி போச்சு, பெரிய பெரிய ஆலயங்கள். அது பார்த்தா துக்கமா தான் இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க சொல்றாங்க, நாங்க பெரிய ஆலயங்கள் கட்டி, அந்த காலம் வேற இந்த காலம் வேற, காலத்துக்கு ஏற்றா போல போகணும். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆத்ம ஆதாயம் தான் முக்கியம். கரெக்ட். இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். நான் ஒரு நாள், நான் காரு எல்லாம் பஸ் நான் 24 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒன்று கூட சக்சஸ் இல்லை. கர்த்தர் நொறுக்கி என்னை கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் பிஸ்னஸ் மேன். ஹல்லேலூயா. எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், சொல்லக்கூடாது வெளியில. இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு 16 பசங்க, நான் 10வது பையன் மொத்தம் ரசித்தாரு கர்த்தர். என் சாட்சி ஒரு நாள் பகிர்ந்து கொள்றேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். தீமை செய்வது திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆமா, சில பாருங்க, உண்மைதான் வேதம் சொல்லுது. சில பேர் என்ன பண்ண, தீமை செய்யறாங்க, தீமை செய்வது திடப்படுகிறார்கள். தீமை செய்யறவங்க பாருங்க, நல்லா இருக்கான். சில பேர் வீடு வாசல் எல்லாம். நான் சில சமயம் கிண்டல் பண்ணுவேன். ஒண்ணுமே இல்லாத ஜோப்ல கைவிட்டா கத்தி 1000 ரூபாய் கத்த வருது, நம்ம கைவிட்டா ஒன்னும் வர மாட்டேங்குது. வேதம் சொல்றது, கடைசி காலத்துல இஸ்ரவேல்ல 3/4 கடின இருதயம் ஆயிடுவாங்க. இப்பவே கடின இருதயம் தான் இருக்காங்க. ஒரு பாசக்கிட்ட போய் நம்ம உண்மையை பேச முடியல, ஒரு காரியம் சொல்லி அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்க முடியல. அவ்வளவு கடின இருதயம் இருக்கு இப்போ. ஹல்லேலூயா. நான் ஏசியில இருந்ததுனால எனக்கு நிறைய பேர் தெரியும். நான் யாரையும் குறை சொல்றது இல்லை. ஏங்க, நான் என் வேலையை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னா போல, என் மனைவி பிள்ளைக்காக நான் சம்பாதிக்கணும், என் மனைவி பிள்ளைக்காக நான் இருக்கணும் சொன்னது யாக்கோபு. ஹல்லேலூயா. ஆனா இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். இப்போ திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறாங்க. தேவனை பரீட்சை பார்க்கறாங்க. என்ன பண்ணிடுவார் உங்க ஆண்டவர்? இப்ப கூட பாருங்க, ஒரே கலர் நடந்துன்னு இருக்கு.
பைபிளை கீழ்ச்சி போடுறாங்க, அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, திட்டுறாங்க. தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லுகிறீர்கள். ஆமா, ஆனா தேவன் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார். சங்கீதம் 73 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 73 பார்த்தாக்கா, ஹல்லேலூயா, சங்கீதம் 73 சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 73 11 12 13, தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். மற்றவன் செய்யற அக்கிரமம், பாவம் எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஏன் நம்ம செய்யற பாவம் நமக்கு எது தெரியுமே. நம்ம கோபப்படுறதுனால எவ்வளவு பாவம் செய்யறோம். எத்தனை பேரை அவதூறா பேசுறோம், மதிக்காம போறோம். மதிக்காம போறதோட பாவம் தானே, கனம் பண்ணாம போயிடும். கர்த்தர் நல்லவர். இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானதுக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துர்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். ஆசையை பெருக பண்ணுகிறார். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணினேன். தாவீது சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் விருதாவாகவே சுத்தம் பண்ணினேன். ஆசாபின் சங்கீதம் சொல்றேன். இது என்ன சொன்னா, விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். இவ்விதமாக பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு துரோகமாவேன். ஹல்லேலூயா. யோபு 9 சொல்லப்பட்டு 24 உலகம் துர்மார்க்கிட்ட விடப்பட்டிருக்கு. உலகம் துர்மார்க்கிட்ட விடப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் இன்னொரு சொல்றது, சண்டாளர் ஆளும்போது துர்மார்க்கம் சுத்தி தருவாங்க. சண்டாளர்கள் ஆளும்போது, சண்டாளன் யாரு? பிசாசு, கொலைக்காரன், சண்டாளன். அவனை சுத்தில துர்மார்க்கம் இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொன்னாக்கா, அந்த சங்கீதம் 73 துர்மார்க்கம் நிச்சயமாகவே 18 நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாயான இடங்களில் உயர் பண்ணுகிறேன். ஆனா துர்மார்க்குடைய காரியங்கள் மேல சொல்லப்பட்டிருக்கு. நேரம் தான் நீங்க வாசிங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. நான் சுருக்கமா வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 73 3வது வார்த்தை வாசிக்கிறேன். துர்மார்க்க வாழ்வை நான் காண்கள், வீம்புக்காரருக்கு அவர் மேல் பொறாமை கொண்டேன். மரணப்பறி அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவருடைய பெல் உறுதியாய் இருக்குது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார், மனுஷர் அடையும் உபாதியை அடையார். பாருங்க, இங்கதான் முக்கியம். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார், மனுஷர் அடையும் உபாயத்தை அடையார்கள். ஆகையால் பெருமை சராபனை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவருடைய கண்கள் எப்படி இருக்குமா? துர்மார்க்க கண் பாருங்க. சில பேர் சில பேர் பார்க்கறது பார்த்தா அப்படி இருக்கும். அங்க வேதம் சொல்லுது, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவது அதிகமாக நடந்திருக்கிறது. அவங்க விரும்புவாங்க, அதை காட்டில் அவங்க அதிகமாக நடக்குதான். நமக்கு சம்பளம் 10 சொல்லுவோம், சம்பளம் கூட்டி வராது. ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருக்கோம். பாடுபட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். பணம் வச்சு நம்ம போகணும், பணம் இருந்தாலும் சாப்பிட்ட கட்சியில் போடணும்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. சுந்தரையா சொல்லுவாரு, ₹1 கடன் பட்டா கூட நீ செத்தாக்கா நீ பரலோகம் போத்தா அந்த ₹1 அவனை பிடிச்சி கீழே வலிக்கும் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. சரி பாருங்க, அவர்கள் சீர்கேடாய் அகந்தியாய் கொடுமைக்காரர்களாய் இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாகுது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாக திரும்புகிறார்கள். தண்ணீருக்கு அவருக்கு பரிபூர்ணமாக சுரந்து வரும். அதுதான் சொன்னேன், இப்படி எல்லாம் திருமணக்கு வருது. சரி, அதனால இதுக்கு ஒத்த வசனம் நான் இப்ப பேசுறதுக்கு எனக்கு இந்த டைம் பத்தாது. அதனால சங்கீதம் 49 நீங்க வாசிங்க. நான் சுருக்கமா பேசிட்டு போனா கூட அது டைம் ஆகிட்டே இருக்கு எனக்கு. இந்த 49 18 பாருங்க. அவருக்கு உயிரோடு இருக்க தன் ஆத்மாவை வாய்த்தினாலும் நீ உனக்கு நன்மை தேடினாய் என்று மனுஷன் அவர்களை புகைந்தாலும் அவன் என்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சன்னதியை சேருவான்.
கனம் பொருந்தாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். என்னதான் கனவான இங்க கோடி கோடியா வச்சிருக்கான் சில பேர். 10 வீடு, 20 வீடு, 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, எல்லாம் கோடி கோடி தான். அந்த கோடியெல்லாம் விட்டு தான் போகணும். புகைவாங்க, அவர் என்னப்பா பெரிய ஐஸ்வரான்பா, அவர் என்னப்பா ஜாலியாக, எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போவதும் கிடையாது, எல்லாம் விட்டு தான் போகணும். சரி, கர்த்தர் நல்ல ஒரு ஹல்லேலூயா. அதனால இங்க பாருங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்ல ஒரு ஜீசஸ். ஹல்லேலூயா. சங்கீதம் 9:17 வாசிப்போம். சங்கீதம் 9:17. ஹல்லேலூயா. துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சரி, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவன் நம்பிக்கை ஒருவரும் கெட்டு போவதில்லை சொல்லப்படுது. அதே சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவன் கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படும் காலங்களே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது, ஆதலால் உமது நாமத்தை அறிந்து உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். யோபு. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோபு 8வது அதிகாரத்தில் பார்ப்போம். யோபு 8வது அதிகாரம். யோபு 8வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம். யோபு 8:13 தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயகர நம்பிக்கை அழிந்து போகும். அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி வலை வீடு போல் இருக்குமா. கர்த்தரை மறக்கனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? ஒரு சிலந்தி பூச்சி வீடு போல இருக்கும். அது கைப்பற்றவனும் உடஞ்சிடும். அவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அது பிடித்தால் அது நிற்காது. ஹல்லேலூயா. இந்த மறக்கிறவர்கள் பற்றி, தேவனை மறக்கிற எல்லாருடைய வகைகளும் அப்படியே இருக்கும், நரகத்து போவாங்க. மாயக்கார நம்பிக்கை அற்று போய்க்கும். மாயக்காரன் அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவருடைய நம்பிக்கை சிலந்த பூச்சி வீடு போல் இருக்கும். இன்னொருத்த பார்க்கலாம். சங்கீதம் 50:22. சங்கீதம் 50:22 தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. தேவனை மறக்கிறவங்கள தேவன் மறந்துடுவார். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் போய் நான் தேவனே சொன்னா கூட அவரு உனக்கு டைம் கொடுக்குறாரு, எவ்வளோ டைம் கொடுக்குறாரு மனம் திரும்பத்துக்கு. முதல்ல இருந்து கடைசிக்கும் மனம் திரும்ப தான் இருக்கு, வெளிப்படுத்தவருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோபு 9வது அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு வார்த்தை பார்ப்போம். யோபு 9வது அதிகாரம். அது அந்த சங்கீதம் 73 என்ன சொன்னா, விருதாவே என் கைகளை சுத்தம் பண்ணினேன்னு சொல்றாரு. விருதாவே நான் உழைக்கிறேன், என் கையில சுத்தம் பண்ணேன்னு சொல்லி தாவீது. இங்க என்ன சொல்றாரு? யோபு 9:29 வாசிப்போம். 29 நான் பொல்லாதவனா விருதாவாய் போராட வேண்டியது என்ன? நீதிமான் சொல்ற, நான் பொல்லாதவனா இருந்தாக்கா போராட வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு போராடுறோம்? சத்தியத்துக்காக போராடுறோம், உண்மைக்காக போராடுறோம், நீதிக்காக போராடுறோம். போராட்டம் இருக்குது நமக்கு. ஆண்டவர் சொன்னாரு, உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, நிந்தைகள் பாடுகள் உண்டு. இப்ப என்ன பார்த்தா, இப்ப யோபு சொல்றாரு, நான் பொல்லாதவனா இருந்தா விருதாய் போராட வேண்டியது இல்லை. பொல்லாதவனுக்கு வேலை தராங்க, நல்லவனுக்கு வேலை
கொடுக்க மாட்டான். பொல்லாதவன் சொன்னாக்கா பொல்லாத காரியத்துக்கு சில பேர் வேலை தருவாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். கடந்து போகும் மீதி காரியங்களுக்காக இந்த விருதுவாய் போராட வேண்டியதான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போராடி தான் வேணும். ஹல்லேலூயா. யோபு 20வது அதிகாரம், யோபு 20வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை. யோபு 20:22. அவன் வேண்டும் என்கின்ற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுக்க ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும். அதுமா இருக்குன்னா அவனுக்கு வேண்டும் என்கிற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு, பரிபூர்ணமா ஆண்டவர் கொடுப்பாரு. அவனுக்கு வியாகுலம் உண்டாகுமா? வியாகுலம் சொன்னாக்கா நிம்மதியா இருக்காது, தூக்கம் வராது, வியாதி, பல பிரச்சனை வியாகுலம் இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டில் தங்க முடியாது, பணம் வந்துடும், அதே சமயம் வியாகுலமும் வரும். அவன் வேண்டும் என்ற பரிபூர்ணம் அவனுக்கு வந்த பின்பு அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம், நல்லவர். ஹல்லேலூயா. யோபு 21, யோபு 21ல யோபு 21:13 வாசிக்கிறேன். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போய் செல்வ சீமான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பகுதியில் பாதாத்தி இறங்குகிறார்கள். கார், பங்களா எல்லாமே இருக்கும். கடைசியில் அவன் செத்தா பாதாளம். ஏன்னா அவனுக்கு தேவன் மேலே ஒரு பற்றுதல் கிடையாது, ஒரு பயம் கிடையாது. அவர்கள் செல்வன்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பகுதியிலே பாதாத்தி இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம். என்ன சொல்றாங்க? தேவனை விட்டு விலகிறோம், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு எதியே ஆண்டவர் இயேசு, எங்களுக்கு ஏன் ரட்சரு, எங்களுக்கு எதுக்கே இயேசு, ஆண்டவர் நீ விலகி போ ஆண்டவர், எங்க வேணாம். அதே போல தான் பிசாசு தத்துவம் லேக்கணும்னு அவங்க எல்லாம் ஊருக்காரங்க எங்க ஊரை விட்டு ஓடிடுங்க சொன்னாங்க இயேசு. ஹல்லேலூயா. அப்போ வைகிற அறிய விரும்பும். சர்வ வல்லவர் நம் சேவிக்க யார் கேட்குறாங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவர் நோக்கி ஜபம் பண்ணுவதுதான் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். அவர் நோக்கி ஜபம் பண்றதுனா என்னையா பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கு. நீ உலகத்தோடு இருந்தா உனக்கு பிரயோஜனம் தெரியாது, கத்தோடு இருந்தா இந்த பிரயோஜனம் தெரியும். குடிப்பும் புசிப்பும் தேவ ராஜ்யம் கிடையாது இல்லையா? கர்த்தன்